Indians are still suffering. இப்போ எதுக்கு டெம்பிள் போடுறாங்க? சைட் அடிக்க போகிறாங்க. பிளாக் ஏரியா ஜாம் ஓட்டுறவங்க ஆள் இருந்தாங்க, காடி திருடுறவங்க ஆள் இருந்தாங்க, கொந்தனை தூக்குற ஆள். ஒன்று எத்தணும், ஒன்று இறக்கணும், ஒன்று சாவடிக்கணும், கொல்லணும். ஆனால் ஒன்று ஜெயிலுக்கு போயிடுவோம், இல்லை அடிப்பட்டு செத்துருவோம். நிறைய கேட்கலான்னு இருக்கு. எதை கேட்க முடியும், எதை சென்சர் பண்ணுவாங்க, எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. jokkkasokkapakka. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்ல சௌரியமாக இருக்கும். உங்களுக்கு என்ன அவுட்லுக்லாம் வேறு மாதிரி இருக்குது? சும்மா ஒரு சேஞ்ச். நிறைய ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சருக்கு ஒரு ஹலோ நன்றி சொல்லிடுவோம். நம்ம நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். நெக்ஸ்ட் பாம்பே பஜார் ஒரு டபுள் செலிப்ரேஷன் வரப்போகுது. தமிழ் நியூ இயரும் ஹரிராய செலிப்ரேஷனும் ஒன்னா சேர்ந்து 11 ஏப்ரல்லேருந்து 13 ஏப்ரல் வரைக்கும் ஸ்ரம்பான் 2 மைடின் மால்ல குதூகலமாக நடைபெற போகுது. இந்த டபுள் செலிப்ரேஷனில் நீங்களும் கலந்துக்கணும். ஷாப்பிங், சாப்பாடுன்னு ஏராளமா இருக்கு. சரி, அதற்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு கெஸ்ட் சென்சேஷனலாக வந்திருக்காங்க. சுட ஒரு புத்தகத்தை வெளியாக்கிட்டு அதான் நான் ஆக்சுவலி அந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஓகே எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இந்த டிலேமா ஓகே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நான் தேடும்போது நம்ம நினைக்கிறதும் அதுக்கு பதில் இல்லாததும், நம்ம கேட்குறதும் அதுக்கு பதில் இல்லாததும், நம்ம பார்க்குறதும் அது உண்மையாக இல்லாததும், இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த டிலேமாவை எழுதின ஒரு நபர், ஒரு முக்கியமான ஒரு நபர், யங்னா என்ன மாதிரி யங்காய், ரொம்ப பையன்லாம் கிடையாது, பாலா மாதிரி. ஒஃபெண்டட் இல்லைல்ல? இல்லை, ஓகே. அவர் வரவேற்போம் அவரை. எஸ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சுதன். ஹாய் மிஸ்டர் சுதன், எப்படி இருக்கீங்க? குட், தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் வந்துட்டு உங்களுடைய முகம் வந்து எல்லாரும் தெரிஞ்ச முகமாக இருக்கும். நல்ல ஹாட்டான வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க, நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் நீங்கள் வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. த வார் அகெயின்ஸ்ட் இண்டியன்ஸ். ஓகே, டைட்டிலே வந்துட்டு கேட்சியாக இருக்குது. இவர் ஸ்டார்டிங்லேயே டிலேமான்னு ஆரம்பித்தார் வேறு. ஓகே, பிஃபோர் வி கோ இன் டு திஸ், இந்த ஃபோட்டோ முன்னுக்கு போட்டிருக்கீங்களா? ரைட்ஸ் இருக்கா? அந்த ஃபோட்டோ ரைட்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ரீப்ரொடக்ஷன். So நல்லா பார்த்தீங்கன்னா there will be an old grandma, then there's a small boy. So that's actually a reproduction of my own grandmother. Oh, it is. And the boy பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்காங்கன்னா அப்போ யாராக இருக்கும்? ஓகே, நம்ம தான் இருக்கும். ஆமாம், சேம் ஹேர் ஸ்டைல், சேம் கண்ணு பாருங்க. ஆமாம், நீங்கள் தான் சிண்டியன் ஸ்டைலு. ஓகே. So your grandma roots from? My grandmother is Indian. Tamil Nadu தான் பார்த்தேன். But my mother side she's Chinese. Okay. So அது வந்து சைனால. ஸோ மிக்ஸ் பண்ணி நான் சிண்டியன். எஸ். ஆல்ரைட். உங்களை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்துடலாமா? ஐ நோ எவ்ரி ஒன் நோஸ் யூ, ரொம்ப பேருக்கு தெரியும். டிக்டாக்லலாம் நீங்கள் எந்த ஒரு டிலேமா பற்றி பேசினாலும் உங்களோட முகம் அங்கே வந்துடுது. ஹவு டு யூ ஸ்டார்ட் திஸ் யோர் ஜேர்னி? ஒரு ப்ரீஃபா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண சொன்னால் தென் ஆப்வியஸ்லி ஸ்டார்ட்ஸ் பேக் டு வே க்ரோ அப்பில். I grew up in a West Country estate. West Country. It's a former estate. West Country estate சொல்லுவாங்க. பாங்கி வந்து இப்போ பாங்கி இருக்குல்ல. So used to be the entire Bangi used to be West Country estate. Okay. So my father is a grass cutter and my mother is a glove company supervisor. So பொண்ணு வந்தது from that kind of place. Tough life, tough growing up. All the years growing up, I was part of the system. அந்த மார்ஜினலைசேஷன், அந்த சப்ரெஷன், இந்த இன்ஜஸ்டிஸ் பட்டு வந்தது தான். என்ன ஆரம்பமே கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி எங்கள் அப்பானால we studied hard. He was focused on education so much. ஸோ my siblings நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியாயிட்டோம். ஓகே. ஸோ 10 years I was traveling. கோவிட் நல்லா வந்தேன். நான் was thinking வந்துட்டு நம்ம நல்லா இருக்கோம், இந்த சமுதாயம் நல்லா தான் இருக்குது. But when I came back, I realized the COVID time நல்லா பார்த்தேன். Actually, that's not true. Okay. COVID time வந்துல we see so many people suffered. Sorry, you said you COVID time தான் வந்தன்னு சொன்னீங்க. That means you've been working. I was overseas. I was for about 10 years. I was just mostly overseas. Right. Weekends Malaysia வருவேன். But Monday to Friday, I'll be overseas in different countries. We got businesses in Southeast Asia. Right. So COVID வரும்போது பார்த்தேன் our India suffered a lot. They didn't have safety net. They went through a lot of hardship.
அந்த டைமில் பார்த்தா நம்மளுக்கு வந்து we don't have any grants, we don't have any policies to support us in times of crisis. அப்போ தான் தெரிஞ்சு இந்தியன்ஸ் are still suffering. நான் தான் விளையாட்டேன், ஆனால் நம்ம மக்கள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு சாம்பியன் தட். I started to do small things. அதெல்லாம் செய்கிற மாதிரி தான் சாப்பாடு கொடுக்குறது அது. ஆனால் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தால் ஒரு நாள் நம்மளே B40 நாட்டி பூந்துருவோம் நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு சாம்பியன் பாலிசிஸ். ஸோ அந்த மாதிரி என்ன செஞ்சேன், I started doing TikToks. Okay. Video. And people started to resonate with that. Okay. இன்னைக்கு பார்த்தா நம்ம வீடியோலாம் கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. And that's how the idea of the book came as well. I see. I heard you are a tech guy. Yes, correct. என்ன டெக் அது கொஞ்சம்? So we do enterprise tech. We used to be content provider for telcos Southeast Asia. Okay. So ஞாபகம் இருக்கா, முன்ன வந்து நீங்கள் 4D நம்பர் வாங்கலாம், content coloring tone வாங்கலாம் telcosலேருந்து. So we used to be the technical guys who provide that service to telco. Okay. So we did that for the entire Southeast Asia. But now you are still doing it? No. So the company closed down in 2020. I was working for a company in 2020. Now I'm doing my own company. It's called ADAR. So it's a social enterprise where we allow people to buy groceries but recycle things for discount. Okay. So grocery வாங்கலாம், ஆனால் உங்களுக்கு என்னச்சும் ரிசைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா மெட்டலு, பேப்பரு, நீங்கள் வந்து ஆப்பில் போயிட்டு you can actually discount it. We hire actually ex-convicts to run the company. Ex-convict? Yes, from Kajang. அதுக்கெல்லாம் அப்ரூவல்லாம் ப்ராப்பராக எடுத்து? We won an award also. So in 2022 we hired the most number of ex-convicts from Penjara Kajang and we actually won a national award. ஓகே, நம்மளோட டிலேமாக்கு வருமா? புத்தகத்து வெளியே நிறைய கதை இருக்குது ஆக்சுவலி. போனால் அது இன்னொரு எபிசோட் பேசலாம். சரி, இந்த புத்தகத்து வருமே ஃபர்ஸ்ட் முன்னுக்கு ஒரு புத்தகத்தை கவரை பார்த்த உடனே நம்மளை படிக்க வைக்கணும். ஓகே, இமோஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, டைட்டில் இருக்குது 150 years of betrayal. ஓகே, அதுவே என்ன திறந்து உள்ள என்ன தான் கதை இருக்குன்னு பார்க்க வைக்குது. நீங்கள் இதில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நான் ஒன்றும் இல்லை. I will say everybody here as well. If you really look into our historicals, where we came from, எல்லாருக்கும் maybe your mother, your grandmothers, your grandparents probably will have came from some estate somewhere. That's our roots in Malaysia. ஆமாம் இல்லையா? பேரால இருக்கலாம், ஜோஹோல இருக்கலாம், நெகிசம்னால இருக்கலாம், somewhere. கஷ்டமான லைஃப் தான், but we used to have some kind of ஒரு நெட் இருந்துச்சு. We had a community, நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு, டெம்பிள் போகலாம், அது இருந்துச்சு. But when in 70s when they started to close down the estate, 70s, 80s, we all came back to cities. ஆமாம் இல்லையா? All our parents எங்கேச்சோ பேரா வந்து கேளுக்கு வந்திருப்பாங்க, இல்லைனா இப்போ போயிருப்பாங்க, இல்லைனா பினாங் போயிருப்பாங்க, ப்ராய்க்கு, I do not know. But then இங்கே வந்தோன்னே we lost our identity. We lost our pride as well. Beyond that, we lost our community. Because our community வந்து முன்னே யுனைடட் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல போனோன்னே பிகாஸ் we don't have anything, அந்த இதே போயிடுச்சு, சப்போர்ட் சிஸ்டமாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளேஸாக இருக்காங்க. they are minding their own thing. We don't have அந்த பற்றுன்னு சொல்ல, அந்த இந்தியன் பற்றுன்னு சொல்ல இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, you see the Malay people, they are very strong about their identity. The Chinese are very strong by identity. ஆனால் இந்தியன் சொல்லுவாங்க, இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. That is the problem. இட்ஸ் ஓகே சொல்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்க? இல்லை, அப்படி சொல்ல. They do not want to learn or go deep into our cultures. Our cultures are thousands and thousands years old, and we have so much advancement. புரியுது. கல்ச்சர்னு தொட்டாலே அது கொஞ்சம் சென்சிட்டிவாக போயிடுது. இப்போ நம்ம அதர் ரேசஸ் பற்றி பேசுகிறோம். ஓகே, அவங்களுக்கு வந்து from what I have learned, from what I have seen, they probably have a better guidelines. Okay. Someone which is leading proper, கரெக்டான விஷயத்தை வந்து எது செய்யக்கூடாதோ அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஆனால் நம்ம கம்யூனிட்டியில் வந்து இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிற போதே அதை எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு பெரிய குரூப் இருக்குது. ஆமாம் வழியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எது செய்யக்கூடாது, எது செய்யணும் அப்படின்ற ஒரு கைட்லைன் வந்து இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கைட்லைன் இருக்குது சார், நம்ம புக்லேயே இருக்குது. ஐ மீன் we have our religious books. ஆமாம் இல்லையா? அங்கேயே இருக்குது. We have our parents, we have cultures. Our cultures is also informal rules and guidelines. ஆமாம் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. எனக்கே தெரியாது சொன்னால், to be honest with you, I'm still learning. இருக்கும் போது இல்லைன்னு சொல்கிறது தப்பு. That's why I think
to say that Chinese or other races have better guidelines சொல்றது I don't think so is fair assessment here. Okay. I always believe that நம்மளுக்கு இருக்கு நம்மளுக்கு தெரியல ஏன் தெரியலன்னா because we never learned that whether through our parents or through our school. அங்கே தான் சார் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். ஆக்சுவலி லேர்ன் பண்ணுறதுலன்னு சொல்லும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து லீட் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் நான் லேர்ன் பண்ண முடியும். ஆமாம், இல்லைன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த அசஸ்மெண்ட் why I'm against you on that matter. Someone is there for them to லீட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து செய்யப்படுத்துகிறாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வராங்க. இங்கே நம்ம இடத்துல வந்து அது தவறு நடக்குது, அது தவறு விட்டுட்டோன்னு நான் நினைக்கிறேன், தவறு விட்டுட்டோம்னு. ஸோ அதை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும்னா யூ மென்ஷன் ஏர்லியர் யூ ஆர் இன்டு அ பாலிசி மேக்கிங். எடுத்துகிட்டு வரணும்னா அது ஒரு விஷயமாக பிரதானமாக வச்சு நீங்கள் பாலிசி மேக்கிங் செய்யணும் தானே? கரெக்ட். ஏன்னா அது ஒரு பெரிய டிலேமா. இன்றைக்கி வந்து பாலா ஒரு விஷயம் செய்கிறாரு, அதை பார்த்துட்டு பாலா ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ டூயிங் இட் ரைட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். இல்லை எப்போ செய்வாங்களா எப்படி எப்போ செய்வாங்களா எப்படி இல்லை டைம் டு டைம் வச்சுக்கோமே. ஓகே, ஐ நோ வே யூ கம்மிங் டு அந்த பாயிண்ட் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப்கோர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது, நம்ம லேர்ன் பண்ணலைன்னு ஒத்துக்கலாம். பட் அது இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம வந்து அதை அமல்படுத்துறது எப்படி? that's why I say அதுதான் நம்ம ப்ராப்ளமே அதுதான். நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரே இல்லை, இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். டெம்பிள்ஸ் இருக்குது, ஆனால் டெம்பிள்ஸ் வந்து அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. we don't have one at the top properly doing it. இருக்குது, தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். I wouldn't want to say much about that. Same thing for our schools as well. ஸ்கூல் இருக்குது, நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது, 1950s எப்படி ஜப்பான் பாம் பண்ணா அப்படி தான் இருக்குது இன்னும். ஸோ வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் த ஸ்கூல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா லேர்ன் பண்ணியிருக்கலாம் நம்மளோட கல்ச்சரை, நம்மளோட கல்ச்சர்ஸ்னு மட்டும். டெம்பிள்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, எல்லா டெம்பிள்ஸும் ஆர்கனைஸாக ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா, we have cultural programs எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா we could have learned in our temples. நம்ம டெம்பிள் அப்படி போய் படிச்சிருக்கலாம். இப்போ எதுக்கு டெம்பிள் போடுறாங்க? சைட் அடிக்க போகிறாங்க, அப்புறம் கொஞ்சம் விசிய ஓட்ட போகிறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. பட் they don't really go for that. Why temples cannot be a cultural center, cultural knowledge center? Why our schools cannot be a proper education center for our kids? இது ஏன் இல்லைன்னா பிகாஸ் we don't have proper policies. ஏன் ப்ராப்பர் பாலிசிஸ் இல்லைன்னா பிகாஸ் our past leaders, ப்ரீவியஸ் லீடர்ஸ், நான் பாஸ்ட் லீடர்ஸ் சொன்னேன், பார்ட்டி சொல்லலை, பாஸ்ட் லீடர்ஸ் didn't really focus on this area so much. அந்த பாலிசி மேக்கிங் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ வந்து அந்த கான்செஷன்ஸ் அந்த மெயின் பார்ட்டிக்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்பர் பெண்ட் டவுன் பண்ணி போகிறது, பவ் டவுன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு they didn't really focus on championing the Indian agenda. And that's where I think we gone wrong. Do you really feel that our schools in a bad conditions? Yes, brother, of course. எத்தனை ஸ்கூல் ராஃப்லி நீங்கள் வியூ பண்ணியிருக்கீங்க? So, I am the Secretary General of Majlis Lembaga Pengelola Sekolah Tamil Malaysia. Matramnu சொல்லுவாங்க. Okay. Yeah, even for Thaipusam we had a booth in Batu Cave. There's about 530 schools in Malaysia. Half of the schools is Sekolah Bantuan Modal. Means it's half partly funded by government. Okay. அந்த ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி 1950s பில் பண்ணாங்களோ இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அதே சிங்கிள் ஸ்டோரி, கொஞ்சம் இடத்துல இன்னும் வுடன் பேரக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால ஒரு டீச்சர் உட்காந்து பண்ணாங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து புல்டின் போட்டில் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ண முடியுமா கேட்குறாங்க. சார் திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் அவர் ஸ்கூல். ஒன் டெக்ஸ்ட் புக்ஸ், தேர்ஸ் நோ ஃபண்டிங் டு டூ ப்ரோக்ராம்ஸ். டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிமோட்டிவேட்டட் டு ரன் ப்ரோக்ராம்ஸ். பில்டிங் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே சுங்காய் பார்க்கல பார்த்தீங்களா, பில்டிங்கே இல்லை. கிளைங்க பார்த்தீங்கன்னா சீலிங் ஒழிஞ்சு கிடக்குது. என்ன சார் இது? How will parents send kids to this kind of centers? அங்கே தான் பிரச்சனையே. இது சிக்கன் அண்ட் எக் சிச்சுவேஷன் சார். பந்துவான் கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, ஆடிட்டிங்லேயும் இருக்குது. அப்போ எங்கே போச்சு அது? அந்த தலைவர் கேட்கணும் சார், பழைய தலைவர்லாம் கேட்கணும் எங்கே போச்சுன்னு. I think we have to blame them. We have to be really open and tell them, you screwed up very badly, and you screwed up not just the generation, you screwed up the entire generations of Indians moving forward as well. அது நம்ம கேட்கணும் சார். Do you accept if
இன் யோர் நியூ பாலிசி மேக்கிங், உங்களோட புது பாலிசி மேக்கிங்கில் ஒன் ஆஃப் த சஜஷனாக இருக்கலாம். whatever the பந்துவான் given. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, நான் பாலாவுக்கு 10 மில்லியன் கொடுக்குறேன் அந்த டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதை அனௌன்ஸ் பண்ணிடணும், ஓப்பன் பண்ணி விட்டுருணும். லெட் த பீப்புள் மானிட்டர் how the money is spent. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஏற்படுத்த முடியுமா உங்களோட பாலிசி மேக்கிங்கில்? சார் now is 2025. This is the era of digital literacy. நம்ம இல்லையா, வெப்சைட் பில்ட் பண்ணலாம், உங்களை டேட்டா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம், பிளாக் செயின் அது ஒன்று இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியும். இட்ஸ் டூவபிள். திஸ் இஸ் நாட் 1980s ஸ்டாரில் தான் படிப்போம் ஒரு நியூஸு, அப்புறம் அது எங்கேயாச்சும் ஃபைல்லேருந்து கேபினெட்டில் இருக்கும், அந்த மாதிரி. திஸ் இஸ் நாட் த ஏரா எனிமோ. ஸோ இட் இஸ் டூவபிள். ஆனால் அந்த பொலிட்டிக்கல் வீல் இருக்கா? ஓகே, அதுதான் கேள்வி. அது நாங்கள் உங்ககிட்ட தான் கேட்கணும். நாங்கள் பொலிட்டிக்கல் இல்லை. நானும் பொலிட்டிக்கலாக இருந்தேன். ஆமாம், ஜஸ்ட் வாய்ஸ் ஒன்லி. வாய்ஸ். ஓகே. பாலா, உங்களுக்கு என்ன அப்படியே இமோஷனல் ஆகிட்டீங்க? இல்லை, நான் தமிழ் ஸ்கூல் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஸ்கூலில் உள்ள ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி மேலேருந்து பார்க்கும்போது யாரோ ஒரு சில பேர் சில விஷயங்கள் மிஸ் அவுட் பண்ணதுனால ஒரு என்டையர் ஜெனரேஷன் கம்யூனிட்டி எப்படி இஃபெக்ட் பண்ண சொல்லும்போது இட்ஸ் ஆக்சுவலி வெரி சேட். அஃப்கோர்ஸ். இப்போ பாருங்க சார், Malays, I'm just again, I'm not trying to go race based here. I just want to give you a comparison. Malays வந்து from Taaka all the way up to university into working place, அவங்களுக்கு pathway இருக்கு. Similar for Chinese as well. They have from Taaka all the way up to, அவங்க சொல்லுவாங்கன்னா cradle to grave. Chinese are already done. Indians are not. It's broken. நம்மளுக்கு என்ன இருக்குது? பிரைமரி ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் பண்ணுங்க இருக்கா? இல்லை. யூனிவர்சிட்டி இருக்கா? இருக்கிற மாதிரி இருக்குது, அண்ணா தெரியல இருக்கா இல்லையான்னு. ஏன்னா அந்த வெப்சைட் பார்த்தா எல்லாம் வேரியஸ் மூஞ்சா இருக்குது. ஐ டோன்ட் ரியலி சி அ ப்ராப்பர் ஃபோக்கஸ் தேர். இப்போ பாருங்கள், ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள். இப்போ சொன்னீங்களே தமிழ் ஸ்கூல்னு, இப்போ தமிழ் ஸ்கூல் வந்து they are teaching in இங்கிலீஷ், டிஎல்பிலாம் எடுத்துகிட்டு வராங்க. டிஎல்பி. ஓகே, ஸ்கூல் பண்ணுங்க போனால் என்ன வருது? they teaching in Malay. என்ன கற்றுக் கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு from standard 1 to standard 6? இங்கே போனோன்னே they are confused, they are demotivated because they didn't learn that. ஆமாம் இல்லையா? அப்புறம் அங்கேருந்து ஒரு பேரியர் வருது. இப்போ அதனாலே அவங்க கொஞ்சம் செட்பேக் வருது and they drop off. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம். we don't have proper pathways for our school. இது எல்லாமே again I tell you because this is the wrong policy. அந்த டைம் வந்து யோசிக்கல, ஒரு சாம்பியன் பண்ணல, என்ஃபோர்ஸ் பண்ணல. நம்மளுக்கு தேவை இது வேணும், இப்படி தான் செய்யணும்னு நம்ம கேட்கல. ஒரு சிக்கன் பிரியாணிக்கும் ஒரு மட்டன் பிரியாணிக்கும் நம்ம ஓட்டு கொடுத்துட்டு போயிட்டோம். இது முன்னே நம்ம கேட்டிருந்தோமா? we need our schools. இல்லை சார், நீங்கள் வேற நீங்கள் சொல்கிற இப்போ பழைய கதை. இப்போ உள்ள பிரியாணிக்கெல்லாம் வேற லெவலா? பாலாவை கேட்டு பாருங்க. இப்போ மக்களுக்கு தெரியுது சார், பிரியாணி கொடுத்த பிரியாணி வந்து நல்ல பிரியாணியா, வேர்த்தான பிரியாணியா. அந்த எண்ணத்தை அப்படியே பாலிசி மேக்கிங்லேயும் வந்து காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். I think we are going there. I'm seeing a lot of activism right nowadays, especially after COVID la, the 2020 முடிஞ்சன. I'm starting to see a lot of people coming up. நம்ம politics பற்றி பேசணும்ல, they are actively championing the Indian community. So அது ரொம்ப I'm seeing that nowadays la. ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிடுவோமா? நிறைய கேட்கலான்னு இருக்கு. எதை கேட்க முடியும், எதை சென்சர் பண்ணுவாங்க, எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இந்த குழப்பத்திலே என்ன செய்யணும், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வருவோம். பாம்பே பஜார், இந்த டபுள் செலிப்ரேஷன் பாம்பே பஜார் ஆன் த ஏப்ரல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு லுக் அண்ட் ஃபீல் பார்ப்போம். இது உங்களுக்காக. பாம்பே பஜார் உங்களுக்காக செம்ம ஹாப்பனிங் வந்துட்டு இருக்கு. ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் டேவை பிளான் பண்ணுங்கள், போங்க, நல்லா ஜாம்னு ஷாப்பிங் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருமே. புக்கை திறந்து பார்த்த உடனே இதில் ஒரு டாபிக் என்னுடைய அட்டென்ஷனை ஈர்த்திருக்கு. கிரிமினலைசேஷன் ஆஃப் இந்தியன் யூத். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின டாப்பிக்கும் இதுக்கும் ரெலவென்ட் இருக்கா? வாட்ஸ் அ ரூட் காஸ் அண்ட் வாட்ஸ் அ கண்டிஷன் ரைட் நவ் அட் த மூமெண்ட்? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த டாபிக் எழுதும் போது சர்டன் டேட்டாவை எடுத்திருப்பீங்க. ஒரு ராஃப் ஐடியா இருக்கும் ஹவு மச் அவர் கம்யூனிட்டி இன்வால்வ் இன் திஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். இல்லைன்னா அது எழுதியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஐ கேம் ஃப்ரம் தட் பிளாக் ஏரியா. வெஸ்ட் கண்ட்ரி சொன்னாலே காஜாங்கில் கேட்டு பாருங்க. ஓகே, அந்த மாதிரி ஏரியா.
எல்லாமே இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ். இன்னும் இருக்கா? ஜாமான் ஓட்டுறவங்க அப்போ ஜாமான் ஓட்டுறவங்க ஆள் இருந்தாங்க, காடி திருடுறவங்க ஆள் இருந்தாங்க, கொந்தனை தூக்குற ஆள். ஐம் டாக்கிங் திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் பேக் தென். ஏன்னா பேக் தென் when people come to cities, yeah, didn't have proper job, didn't have safety net, right? School is terrible, education கிடைக்காமல் போனால when they grew up, எங்கே போகிறது? வேலை வாய்ப்பு இல்லை, கவர்மெண்ட் போனால் வேலை கிடைக்காது, ப்ரைவேட் செக்டர்ஸில் எவனும் எடுக்க மாட்டான் வேலைக்கு, ஆமாம் இல்லையா? ஸோ வாட் ஆர் பீப்புள் கோனா டூ? ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பாத்வேல புந்துடுறாங்க. அண்ட் அகெயின் ஐம் டாக்கிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் growing up, what I saw from my own personal lens. நான் மட்டுங்க growing up time, I always thought 30 வயசில் தான் நம்மளோட மேக்ஸிமம். ஏன்னா ஒன்று ஜெயிலுக்கு போயிடுவோம், இல்லை அடிப்பட்டு செத்துருவோம். அந்த மாதிரி growing up, that was my childhood. ஓகே பார்த்துக்கோங்களேன், எங்கள் தாம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு 3 hour கழிச்சு தான் வருவாங்க. என்ன வரும்? மாயாட்ட எடுத்து போக வரோம், அந்த மாதிரி ஏரியா அது. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் criminalization. பிரதர், நான் டட்டூஸ் வச்சுருப்பேன், இப்போலாம் நான் பார்க்க ப்ராப்பராக இருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் நான் டட்டூ போடாமல் லிஃப்ட்டுக்குள்ளே பூந்தாலே பக்கத்தில் இருந்தவங்க டப்புன்னு ஒரு ஸ்டெப் எடுத்துருவாங்க. ஓகே, அது உங்களுக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஹேண்ட்ஸம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை சார், நீங்கள் வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மாதிரி அப்படியே லூட்டியா 2 பேரும்? நான் எதுவுமே சொல்லலை. ஸோ and I know people in Klang, right? My friends, my relatives, people that I know. சும்மா ஜாமா ஸ்டேஷனே வாங்க போவாங்க, போய் கூப்பிட்டு சீனியர்ஸுக்கு ஜாப் பகி ஐசின்னு சொல்லுவான். ஐசி கொடுத்துட்டு டப்புன்னு இக்கோ saya masuk balai, kita mau buat camன்னு சொல்லுவான். அந்த மாதிரி கேஸாக ரொம்ப நடந்துட்டுருக்கு. This is obviously one, but the other one is of course the actual thing. Our kids do not have pathways, so they go into this kind of wrong activities. இது என்ன ஆச்சுன்னா, it became enforced, ஹாட்லைன் ஆக்கிட்டாங்க. ஒரு 1990s இந்தியன்ஸ்னால் கெங்ஸ்டரு, இந்தியன்ஸ்னால் தடுதாளிங்க அப்படி சொல்லி மீடியாஸே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. And it became something that went into our community. இப்போ அதனால என்ன இம்பேக்ட்? ஸோ அந்த புக்கில் நான் சொல்லியிருப்பேன், it made us not able to get jobs, it made us not able to rent houses, it made us lose a lot of opportunities in business. ஆமாம் இல்லையா? And this again and again, in a way, this injustice suppressed us even more. அங்கே தான் அந்த புக்கோட டாப்பிக்கே வரும். ஓகே, இது எப்படி லிங்க் பண்ணாலும் அடிப்படை எப்படி ஆரம்பிக்கிறது தான் இருக்குது. ரிலீஜன் எப்படி நம்மளுக்கு தாட் பண்ணுது, நம்ம நல்லவனாக இருந்தாலும் சுற்றி இருக்கிற விஷயங்கள் எப்படி நம்மளை அந்த விஷயத்துக்கு இழுத்துட்டு போகுது. இது ஒரு லிங்க்கு தான், முடியாத தொடர்கதை தான் இது. நான் உங்களோட காணொலியில் பார்த்தேன், நீங்கள் 500 மில்லியன் பற்றி என்னமோ ஒரு அலோகேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது இஸ் எ நியூ பாலிசி மேக்கிங், ஐ பிலீவ் ஸோ. அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஏன் 500 மில்லியன் தேவை? ஓகே, ஸோ பேசிக்கலி எவ்ரி சிங்கிள் இயர் Indians allocated about 100 plus 30 million. 100 million grant, 30 million வந்து சாஃப்ட் லோன். அந்த சாஃப்ட் லோன் கூட பார்த்தா ஒரு அலோங் லோன் மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் தான் அவ்வளோ ஹையாக இருக்கும். This 100 million has been there since 10 years ago. For other people, for other communities, this has double, triple. Yeah, for most people they are getting nowadays 1 billion, 2 billion for the community. நம்ம அப்போலேருந்து இப்போயும் அதே 100 million தான். I got very angry because I think this amount is insufficient. In fact, I noticed even recently also Mitra, this money usually goes to Mitra, 100 million. இந்த வருஷம் application alone for Mitra was 500 million. Budget இருக்கிறதே 100 million தான். யார் கிடைக்க போகுது அது? That's number one. Number two, 100 million is supposed to be used for transformation, but because the money is not enough, இந்த மணி என்ன பைக்கிறாங்க, வெல்ஃபேருக்கு பைக்கிறாங்க, இந்த மாதிரி ஹெட் ஹாக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது பைக்கிறாங்க, அந்த மாதிரி பச்சிட்டு இருக்காங்க. ஸோ வி டோன்ட் ரியலி கெட் ப்ராப்பர் இனஃப் சப்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட். For development. I keep on saying, this supposed to be updated. This figure supposed to be updated. நீங்கள் பாருங்கள், போன வருஷம் ஒரு பில்டிங் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு 600 million கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏன் 500 million கொடுக்கும்போது for 2 million Indians. The data shows we supposed to get more. But we say, now give us at least 500 million. 500 million இருந்தா we can develop everything. We can keep money for welfare. We can keep money for our education. We can improve our Tamil schools.
we can do development for our SME business owners, right? We can see how we can transform new policies எடுத்துட முடியும். ஆனால் இந்த 100 million வச்சுக்கிட்டு nothing ஒன்றும் செய்ய முடியாது. That is my big concern here. That's why I kept talking, we need to get 500 million. We need to have proper agenda for Indians. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை மில்லியன் போட போகிறீங்க? யூ ஹேவ் அ பாயிண்ட். போடுறது முக்கியம் சார், கரெக்டாக திருப்பி கொடுத்துடணும்ல. இல்லை அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, எத்தனை மில்லியன் போட போகிறீங்க? என்ன சொல்ல பார்க்குறீங்க BGW? நான் நியூட்ரல் சார். நியூட்ரல் நான் நியூட்ரல் தான் சார். நாங்கள் நியூட்ரலில் தான் இருப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டிலேமாவில் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட். இப்போ ஒரு 3-4 விஷயம் பேசியிருப்போம். இதெல்லாம் ஒரு டிலேமாவிலே இருக்குது. சொல்யூஷன் வரும்போது அந்த சொல்யூஷனை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதும் டிமாண்ட் பண்ணுறதும் அதை வாங்குறதும் ஒரு கரிஸ்மெட்டிக்கான ஒரு லீடர் இருக்கணும். என்னோட கேள்வி என்னென்னா, லீடர்ஷிப்புக்கு வரேன். இப்போ இருக்கிற லீடர்ஷிப்பும் சரி, முடிந்த லீடர்ஷிப்பும் சரி, அவங்க அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் அந்த தருணத்தில் அவங்களால என்ன முடியுமோ அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் என்ன எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுக்க முடியாததுக்கு காரணமும் சில விஷயங்கள் இருந்திருக்கும். அதனால் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இறக்கப்படலை, ஏன்னோ அந்த லேயர் இறக்கப்படலை. அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு யங் லீடராக எமர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி டிமாண்ட் பண்ணி அந்த விஷயத்தை எடுக்க போகிறீங்க? First, brother, it's not a job of a single person. Yeah, it is a job of the entire community. Politically, we have parties. Oppositionல இருப்பாங்க, கவர்மெண்ட்ல இருப்பாங்க. இந்தியன் பார்ட்டி சொன்னால் அவ்வளோ பார்ட்டி இருக்குது. But everybody got their own agendas. Everybody are broken. People are controlling us because our entire political parties are broken. Scattered இருக்கு. First thing first, brother, என்ன சொல்லுவாங்க, we Indians must unite. That's not properly true. We parties must be aligned to championing the same goals. Okay. அது நடக்கணும். நம்ம கேம்ப் வேறையாக இருக்கலாம். நீங்கள் இந்த பார்ட்டியில் உட்காந்துருக்கலாம், நான் இந்த பார்ட்டியில் உட்காந்துருக்கலாம், அவங்க வேறு பார்ட்டியில் உட்காந்துருக்கலாம், நீங்கள் வெளியே கூட இருக்கலாம் பார்ட்டி இல்லாமல். டசன்ட் மேட்டர். எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் த சேம் எஜெண்டா டு சாம்பியன் தி கோல். அப்படி எஜெண்டா அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி சாம்பியன்ஸ். நான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல. ஓகே. ஆமாம் இல்லையா? வி நீட் டு ஹேவ் சர்டன் ப்ளூ பிரிண்ட். எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் வேணும். இப்போ இந்த மாதிரி விஷயம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எப்படி நம்ம தமிழ் ஸ்கூலு, நம்ம டெம்பிள், அந்த மாதிரி. So we must have இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணணும். And both side of the camp must sit down and say, look, yes, politics aside, when it comes to this kind of issues, ஒன்றா இருக்கணும், யுனைட்டடாக இருக்கணும், நம்ம காமிக்கணும். So that is where I'm coming from, right? The old politics, முன்னெல்லாம் உன்னை ஏற்றணும், நான் உன்னை இறக்கணும், உன்னை சாவடிக்கணும், கொல்லணும், that is no more the pathway for now. Now, young leaders who wants to emerge, who wants to come up, must figure out how to align. You know, you can have your friends in different parties or in different coalitions or whatever it is, but align. அதுதான் நம்ம சொல்லி செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கோம். யூனிட்டி என்ற ஒரு லைனில் அலைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கரெக்ட். நம்ம பேருக்கு யூனிட்டினா என்னன்னு தெரியாமல் போச்சு. பரவாயில்ல, புக்கில் எழுதியிருப்பேன், படிக்கலாம். சும்மா ஒரு பிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. என்னோட பார்வையில் சார், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆமாம், அதுதான் ரொம்ப ஹாய் நம்மக்கிட்ட. ஓகே. நம்ம கேட்குறோம், கொடுக்கப்படலை, மறுபடியும் கேட்குறோம், கொடுக்கப்படலை, ஆச்சு போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடும். அந்த வில் பவர் இல்லை, கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு வில் பவர் கிடையாது. ஸோ எஸ் யூ மென்ஷன், யூனிட்டி என்ற லைனில் எல்லோரும் யுனைட் பண்ணணும்னு, அந்த விஷயத்தை செய்கிறதுக்கே ஒரு குரூப் வேணும், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். இப்போ சொல்கிறாங்களே அடிக்கடி டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றாங்களே, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நிச்சயம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் செஞ்சுருக்காங்களா? டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் அப்போ க்ரியேட் பண்ணுவாங்க சார். இப்போ குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் யூஸ்வலி பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி கல்ச்சரெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நத்திங் சீரியஸ். தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். பாருங்கள், Chinese community, if there's any issues concerning the Chinese community, be it education, be it welfare, be it any policy making, எந்த சைட்டில் இருந்தால் கூடயும் வந்து அடிப்பாங்க.
பொலிட்டிக்கல் பார்ட்டி அடிக்கும், என்ஜிஓஸ் அடிக்கும், இண்டிவிஜுவல் சேர்த்து அடிப்பாங்க. அவங்களோட என்னன்னா அந்த டாபிக் மட்டும்தான், அந்த டிஃபரன்சஸ் பற்றி பேச மாட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் தே வில் சாம்பியன் த கம்யூனிட்டி. நம்மளுக்கு அந்த அந்த பற்று இல்லை சார் நம்மளுக்கு. வி டோன்ட் ஹேவ் த ப்ரைட் எனிமோ. நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் வி ஹேட் ப்ரைட், இஃப் வி ஹேவ் என்ன சொல்லுவாங்க, இஃப் வி ஹேட் த வில் டு சாம்பியன் அவர் கம்யூனிட்டி, நல்லா வந்திருக்கலாம். But it doesn't start with only one political leader. It starts at every level. The political parties, the NGOs, the individuals themselves. நம்ம எல்லாம் ஒன்றா வரணும். இல்லை அவன் செய்வான், அவன் தான் செய்வான், நம்ம செய்ய தேவையில்ல, அது சொல்லி சொல்லி தான் நம்ம எப்படி இருக்கோம். டெம்பிள் இஷ்யூஸ், ஓகே, டெம்பிள் மேனேஜ்மெண்ட். இவன் காசை சுட்டிட்டான், அவன் காசை சுட்டிட்டான், கணக்கு காமிக்கலை அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு நிறைய பிரச்சனை. இதனால் கவர்மெண்ட் டுக் ஓவர் லாட் ஆஃப் டெம்பிள் மேனேஜ்மெண்ட். இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப கேசஸ் Bala. I think from what I know more than 20 over temples நல்ல லொக்கேஷன், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்து பட் இஷ்யூஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. என்னோட பாயிண்ட் என்னென்னா, இஃப் someone can come up with a rule, even though they already have a rule, ஒவ்வொரு வருஷமும் அந்த டேர்ம் முடியும் போது இன்னொரு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு, அந்த எலெக்ஷன் நடத்துகிற ரூல் என்ன, நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, போன இதில் இருந்தவங்க திருப்பி போட்டி போடக்கூடாது, நீங்கள் கிளம்பிடுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மச் மோர் பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 2 வருஷம் லீடராக இருந்துட்டீங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் போட்டி போடாதீங்க. ஐ மீன் நான் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன், புது டீம் எடுத்து டேக் ஓவர் பண்ணட்டும். அப்போ தான் அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே என்னென்னா ஒரே குரூப்பை வந்து பல ஆண்டுகிட்டு இருக்கணும்னு பார்க்குறாங்க. And that is our problem also. Many strong NGOs, institution for Indians, brother, ஏன் தூங்கிட்டு இருக்குன்னா, அந்த லீடர்ஸ்லாம் வருஷமாக உட்காந்துருக்காங்க. For decades they be sitting in the same spot. இப்போ கொஞ்சம் பேருக்குலாம் வயசாயிடுச்சு, கோல் should have been gone long time ago, இன்னும் அங்கே தான் இருக்காங்க. And because of that, because they are no more championing the Indian agenda anymore, நம்மளுக்கு தான் அந்த இம்பேக்ட் வருது. இப்போ சொல்கிறீங்களா டெம்பிள், பட் இட்ஸ் ஆல்சோ ஃபார் அதர் திங்ஸ் as well, for our education, many. நான் எடுத்தேன்னா அப்புறம் இது ஃபுல்லாக பேன் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். பட் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் லைக் யூ சே ஜஸ்ட் நவ், ஒரு மெண்டட்டரி ஏஜ் வச்சிருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 50s 60s அப்படின்னு கிளம்புன்னு சொல்லிடணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ சொன்னீங்களே மாற்றிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ தான் எல்லாமே ஃபேமிலியாக ஓட்டிகிட்டு இருக்காங்களே என்ஜிஓலாம், அதுதான் பிரச்சனையே. எப்படி சொல்கிறீங்க? எல்லாம் ஃபேமிலியாக ஓட்டுறாங்கன்னா அவங்கக்குள்ளேயே ஒட்டி முடிச்சிடுறாங்க சொல்கிறேன். ஓகே, தலைவர் பாலா, துணைத் தலைவர் பாலாவோட தம்பி, அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி அப்போ சொந்தக்காரங்க, அப்புறம் இது அப்படி, அதுதான் ப்ராப்ளமே இந்த இடத்துல. ரொம்ப நல்ல there is no diversity. There is no diversity. ஓகே, நீங்கள் இந்த பற்றுன்னு சொன்னீங்களா முதல்ல, இந்த பற்றை எப்படி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டுட்டு வரலாம்? வாட் ஆர் த மீடியம்ஸ் யூ திங்க் கேன் பிரிங் திஸ்? நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பேசணும், ஓகே, கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் கொடுங்க. இட்ஸ் அ வெரி இதை சொல்லுவாங்க லாங் டேர்ம். ஓகே, பட்டுன்னு சொன்னால் நான் நம்ம இன்றைக்கி பேசணும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு இல்லை, ரைட்? இட்ஸ் சம்திங் தட் இஸ் அ லாங் டேர்ம் கைண்ட் ஆஃப் கோல்ஸ். ஆப்வியஸ்லி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸில். நான் என்ன சொல்லணும்னா, வி நீட் டு, இப்போ நம்மளுக்குன்னா we have to strengthen our institution. Number 1, temple. சொன்னீங்களா, that's where it should be not just a place சாமி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, where we learn about our culture, learn about history, learn about all these kind of things. அது ஒரு டெம்பிள் வந்து ஒரு கல்ச்சர் சென்டராக ஆக்கணும். எல்லா டெம்பிளும் நம்மளுக்கு 1000 டெம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்லாங்கோவில் 1000 டெம்பிள்ஸும் கல்ச்சர் சென்டர் ஆகணும். இல்லையா அந்த டெம்பிள் ஆக முடியா, தூக்கிட்டு கம்பைன் டுகெதர். இப்போ ஏன்னா தெரியும் அங்கே வெடிக்கோன்னு தெரியும், தூக்குறத பற்றி பேசாதீங்க சார். சேம் திங் ஃபார் அவர் ஸ்கூல்ஸ், இப்போ பாருங்கள், 80 to 90% ஆஃப் அவர் 60 to 70% ஆஃப் அவர் ஸ்கூல்ஸ் நம்மது இன்னும் எஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் 90% ஆஃப் இந்தியன்ஸ் அவர் இன் சிட்டிஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதி நம்ம ஸ்கூல் வந்து குறா மூடிட்டா இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஆளே இல்லையே. நான் எஸ்டே ஐ வாஸ் ரீடிங் அபவுட் கேஸ் இன் கிட்டா, அந்த ஸ்கூல் வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க, அந்த எஸ்டேட்டே மூடிட்டாங்க. ஸ்கூலில் தண்ணியே இல்லை, எலக்ட்ரிக்கே இல்லை, பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு பாதையே இல்லை. அந்த ஸ்கூல் காப்பாற்றி என்ன இருக்குது? மூவ் த லைசன்ஸ் டு சிட்டி, அந்த மாதிரி சொல்லிட்டு வி மஸ்ட் சாம்பியன். வி ஸ்ட்ரெங்தன் அவர் நெட்வொர்க் பேக். நம்ம ஸ்கூல்ஸ்லாம் எடுத்து வந்து இந்த மாதிரி எடுத்து வந்துட்டு மேக் இட் ஸ்மால், டசன்ட் மேட்டர், பட் ஸ்ட்ரெங்தன் எவ்ரி சிங்கிள் ஸ்கூல், டெவலப் த ஸ்கூல். இப்போ இது ரெண்டு வந்துருச்சா, தென் வாட் will happen is our community will start to be enlightened. They learn பண்ணோன்னே
then what will happen? The parents நம்ப அந்த we must start to give them pathway. இங்கே போங்க, கற்றுக்கோங்க, இங்கே போங்க, then learn. இப்போ next generation நல்லா மாயிட்டு வரும். இப்போல I don't think so it's happening right now. பாலா வேறு பற்று பற்றி பேசி சொல்லிட்டாரு. இப்பயே காமெண்ட் கீழே வரும், சொல்கிறீங்க ஆனால் இங்கிலீஷ்லேயும் மலையாளியும் பேசுகிறீங்கன்னு. அதனால கேள்வி சார். people ask me so many times, நீங்கள் பற்று சொல்கிறீங்க, இந்தியன் ஆக்டிவிசம் பேசிகிட்டு இருக்கீங்க, மலையாள பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க நம்ம பேர். நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும், மக்களை பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். நான் யாருக்கு தான் பேசுகிறேன்? The audience outside of the Indian community. Videos வந்து I'm speaking directly to the Malay leaders, Chinese leaders, Sarawak leaders, global leaders. I want the other communities to also understand what we are going through. அந்த சப்ரஷன் சொல்கிறோம்ல, இன்ஜஸ்டிஸ் சொல்கிறோம்ல, பிட்ரே சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்மக்குள்ளே தான் இந்த கதையை ஓடிட்டு இருக்கு. நம்ம தண்ணி குடிச்சிட்டு, ரொட்டி சாப்பிட்டுட்டு, கறிப்பாக சாப்பிட்டுட்டு, நம்மக்குள்ளே பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறோம். அதுதான் டெக்கேடாக நடந்துட்டுருக்கு. என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ரொம்ப பேசிகிட்டு இருப்பேன். பிகாஸ் ஐ வாண்ட் தேம் டு அண்டர்ஸ்டாண்ட் இது தான் நடந்துட்டுருக்கு எங்கள் கம்யூனிட்டிக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஐடியாஸ் கொடுங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வாய். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்களே. அவன் மற்ற இனத்துக்கு வரான், அவன் ஏன் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. Because Malaysia, brother, whatever you say, it's a multicultural country. Our leaders are made of diverse leaders. Indian leaders சொல்லிட்டு உட்காந்துருமா எப்பயோ போயிருப்போம்னு நினைக்கிறேன். Right? Luckily we have good leaders from other ethnicities, other races who are also listening to us. Yeah? ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I don't think so they are listening enough or they know enough. இன்னும் சொல்லணும் நம்ம இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா at the main block doesn't matter எந்த பிளாக்காக இருந்தால் கூடியும், வெதர் கவர்மெண்ட் பிளாக் ஒரு ஒப்போசிஷன் பிளாக், அந்த லேயர்ஸ் மேலே டாப் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் திஸ் லீடர்ஸ். நமக்கு வந்து மேபி ஒரு டோக்கனாக ஒரு 2 சீட் கொடுத்து வச்சுருப்பாங்க. 2 சீட்டுக்கு நம்ம கம்யூனிட்டியை மாற்ற முடியாது. ஸோ தே மஸ்ட் லிசன். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். டு பி ஃபேர் enough, அதர் இஸ் லீடர்ஸ் கூட நிறைய உதவி பண்ணுறாங்க நம்ம கம்யூனிட்டி. தட்ஸ் ரைட். அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்லேயோ அவங்களோட வட்டாரத்துலேயோ அந்த விஷயத்தை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. கரெக்ட். இப்போ இங்கே என்னதுன்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த வட்டாரத்தில் 5 குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இனத்தை சார்ந்தவங்க 5 குரூப் இருக்குது. அதில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பட்ஜெட்டில் ஒரு 2 குரூப்பை டேக் கேர் பண்ணிடுவாங்க. பிரச்சனை என்னென்னா அந்த 2 குரூப் டேக் கேர் பண்ண விஷயம் கிடையாது, இந்த கிடைக்காத 3 குரூப் இருக்குல்ல, அந்த 3 குரூப்பு வந்து அந்த லீடரை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க, தப்பு சொல்ல மாட்டாங்க. அந்த 2 குரூப்பு கிடைச்ச குரூப்பு தான் தப்பு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்னதுன்னா, ஃபைட் பண்ணும் போது அந்த 5 குரூப்பும் ஒன்றா சேர்த்து ஃபைட் பண்ணால் தானே அந்த அலோகேஷனை வந்து பாகுபடியின்றி டிவைட் பண்ணி கொடுக்க முடியும். அதுதானே நியாயம். சார் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஹேவ் டாக்ஸ் இந்த ஹவுஸில் சாப்பாடு சரியாக போட்டா அவங்களுக்கு, மை டாக்ஸ் ஐம் டாக்கிங் டாக்ஸ், அது சண்டை போடாமல் இருக்குங்க. ஓகே, because they had enough water, they have enough food, they are okay. The problem occurs when I put too little. Okay, agree. When I put too little, where they are both hungry, very very hungry, சாப்பாடு இல்லை, அப்போ தான் சண்டையே நடக்கும். அது இதை கடிக்கும், இது இதை கடிக்கும். ஓகே, பட் திஸ் இஸ் மை ஃபேமிலி பேட், நத்திங் ஹியர். அந்த ஸ்டோரி தான் நான் இங்கே இடத்துல பார்க்குறேன். The funding or the money that you have allocated for Indians are not enough னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க 5 குரூப் 10 குரூப் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அது 50 குரூப் வரும், கடிக்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு 10 பேர் தான் கடிக்கும். இப்போ 40 பேர் சண்டை போடுவாங்களா இல்லையா? எங்களுக்கு தான் தேவை. ஏன் அடுத்த வருஷம் இன்னும் 10 தான் கடிக்கும், ஆமாம் இல்லையா? ஸோ அதுதான் நடக்குது. That was the reason why I came up with this கூற்று. இங்கே நம்ம நார்மலாகவே உரையாடல் போது இந்த விஷயம் தான், நீங்கள் சொன்ன விஷயந்தான். அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, அப்படி கிடையாது. அந்த பாயிண்ட் என்னன்னா, அங்கே இருந்தால் தான் அந்த விஷயத்தை வந்து கொடுக்க முடியும். போதுமான ஃபண்ட் அங்கே இல்லாத பட்சத்தில் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சரியான வகையில் முடியல. ஆனால் லாங் டேர்மாக பார்க்கணும். லாங் டேர்ம்னா வி ஹேவ் டு சாம்பியன் ப்ராப்பர் பட்ஜெட் ஃபார் அஸ். ஐ ஆல்வேஸ் கம் பேக். நம்மளுக்கு ப்ராப்பர் பட்ஜெட் இருந்தால் நம்ம சமுதாயம் எப்படி இருக்காதுன்னு சொல்லுவேன். நம்மளுக்கு ப்ராப்பர் ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா
நம்ம இப்படி இருக்க மாட்டோம். We have proper leaders in place, we won't be like this. The issue with Malaysia is we have too many retiring politicians still sitting at the topmost seats. ஓகே. Yeah, அதுதான் பிரச்சனையே. புது லீடர்ஷிப் பண்ணணும்னா we must refresh all this. சரி, இந்த ப்ளூ பிரிண்ட் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருள், ஒரு விஷனரியான விஷயம். அதை ஒரு ஆள் செய்ய முடியாது, அது ஏற்கனவே செஞ்சிட்டாங்க. அந்த காலகட்டத்துக்கு செஞ்ச ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அந்த விஷயத்தை செஞ்சு அதை அமல்படுத்தணும்னு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஒரு அளவுக்கு தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் புது லீடர்ஷிப், புது குரூப்ஸு. ஆனால் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் கடந்துருச்சு. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட் திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஏறக்குறைய ஒரு 20-30% அதுலேருந்து அடாப்ட் பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட் டெக்கேடுக்கு உள்ள விஷயத்தையும் பிளான் பண்ணி ஆகணும். கரெக்ட். ஆனால் இப்போ இருக்கிற அந்த குரூப்ஸ் வந்து நெக்ஸ்ட் டெக்கேடுக்கு பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜும் அவங்கக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இருக்குது சார். I always believe we have talents. We have knowledge, we have proper people who can do this. ஆனால் அவங்களுக்கு அந்த சேனல் கிடைக்கல, இல்லைனா அந்த ரைட்டான சீட் கிடைக்கல, ஒரு அந்த அந்த பவர் கொடுக்கல. அதுதான் சொல்லுவேன். ஓகே. That is, I always believe Indians have talents, we can come up. We know how to guide our people forward. But the people who are at the top right now are not allowing us to do that. I'm not speaking about any party specifically. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். Let's go to digitalization. Very good. Digitalization. ஸோ ஹவு டிஜிட்டலைசேஷன் இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் பெருசாக்கியிருக்கு, ஈஸியாக்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ மக்களுக்கு நிறைய விஷயங்களை அக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஈவன் உங்கள் புக்கோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி do you have it in digital also? கரெக்ட், இருக்குது. ஸோ டிஜிட்டல் இருக்கும்போது யாரெல்லாம் வாங்க முடியலையோ they can buy this digitally also. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல அந்த லாங்குவேஜ் பேரியர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கீங்க போல். ஆமாம். ஸோ உங்களை பற்றி இன்னும் நிறைய புரியுது பேசும்போது. ஸோ லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் த டிஜிட்டலைசேஷன். நீங்கள் கேட்டிங்களா, ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. What's next? What's next is currently happening right now. The Indian Revolution. எஸ்மா இருக்கா இந்த மாதிரி ரெவல்யூஷன் நீங்கள் கேட்கலாம். ஓடிட்டுருக்கு. we are actually in it right now. ஒரு 2020 கோவிட் டைம்லேருந்து சம்திங் ஸ்டார்டட் டு மர்ஜ். நம்ம வீட்டில் உட்காந்துருந்தோம், வீட்டில் என்ன செய்யணும் தெரியல, வீடியோ போட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் இல்லையா? Nowadays if you open your TikTok, you can see so many things, so many Indians doing so many beautiful மீன் பாட்டு தான் பாடிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க, அவேர்னஸ் வீடியோ செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க, பொலிட்டிக்கல் வீடியோ செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் லோக்கல் இஷ்யூஸாக சாம்பியன் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. This is something that is very revolutionary. Back then we depend on Tamil newspapers to write about our issues. அது பிக் பண்ணால் நமக்கு தெரியாது. பிக் பண்ணாமல் போச்சுன்னா இந்த இஷ்யூ இஸ் சப்ரஸ். இப்போலாம் அப்படி இல்லை. சீலிங் உடஞ்சி கிடக்குதா, ஒரு வீடியோ போடுங்க, மந்திரியே இறங்குவாங்க. இப்போ ஒரு டெம்பிள் இருந்துச்சு இஷ்யூவா, ஒரு வீடியோ போடுங்க, கேடிஎன் இறங்கிடும். கஷ்டப்படுறாங்களா ஃபேமிலி, அகெயின் சேம் திங். ஒரு வீடியோ போட்டு பாருங்கள், யூ see our community will rally behind them to support. The video revolution is starting to change our awareness about Indian issues, our knowledge about how to tackle these issues. இதை நம்ம எப்படி எடுத்து போகிற pathway அது காமிச்சிட்டு வருது. And I think it will develop further. So I'll be talking about this particular revolution as the backbone of the new change that will happen for Indians. இது தான் நம்ம மாற்றி விடும் நம்ம இந்த சப்ரெஷன் அண்ட் இன்ஜஸ்டிஸ். என்ற ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்குது, ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி. இப்போ இருக்கிற லீடர்ஸ் பற்றி யாரும் பேச வேணாம், நேம் பண்ண வேணாம். ஓகே, நீங்கள் இப்போ நிறைய விஷயத்த வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் பப்ளிக், யூ ஆர் விசிட்டிங் லாட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ஆல் த பார்ட்டிஸ். Do you think, name it 2 young leaders which you feel that they got real potential? இந்தியன் லீடர்ஸா? இந்தியன் லீடர்ஸ் தான், நம்ம கம்யூனிட்டி யங் லீடர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க சார். நான் நேம் பண்ணேன்னா அப்போ கோச்சிக்கோங்க. But I'm seeing so many people, so many
so many emerging leaders. அதுதான் நான் சொல்கிறேன். So many emerging leaders. நீங்கள் கொளுத்தி போடுங்க பேரை, நம்ம அப்புறம் கூப்பிட்டு பேசிக்குவோம். தப்பாக சொன்னால் பிரச்சனை, நல்லதாக சொன்னால் பிரச்சனை. I see so example I see MIC ரொம்ப பேர் இருக்காங்க. PK சொன்னால் I know a couple of guys. Jonathan ஒரு ஆள் இருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. DAPல இருக்காங்க. I know a guy named Dikam. He is doing a program called MISI under Steven's team. ரொம்ப பேர் இருக்காங்க இந்த மாதிரி. பிர்சத்தில் இருக்காங்க, டிஹெச்பியில் இருக்காங்க, many Indians. நான் ஒன்று பேர் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் கொஞ்சம் பேர் ஏன்டா என் பேர் சொல்லல அப்படி சொல்லிடுவாங்க. பட் வாட் ஐ வாண்ட் டெல் யூ இஸ் தட் ரொம்ப பேர் வராங்க. ஓகே, மேபி வாட் யூ ஷுட் ஆஸ்க் தெம் இஸ் காமெண்ட்லேருந்து யார் புது லீடர்ஸ் காமெண்ட் போட்டு சொல்லுங்கன்னா மேபி பெட்டர் ஐடியா. ஆமாம், மக்களே யார் புது எமர்ஜிங் லீடர்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அவங்களை கூப்பிட்டு பேசிடலாம். ஆனால் அவர் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. சின்ஸ் யூ அக்ராஸ் ஆல் த பார்ட்டிஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பேர், தட் மீன்ஸ் யூ ஹேவ் பில்ட் certain டயலாக்ஸ், அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப், ஐ மீன் ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கலாம் அக்ராஸ் பார்ட்டிஸ். தட் இஸ் அ பிக் பிரேக் த்ரூ ஃபார் மீ. நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ தான். ஏன்னா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களை பற்றி எப்படி வளர்ந்து வராங்கன்னு பார்க்குறீங்க. வை டோன்ட் அதே ஒரு 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 டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வரக்கூடாது? அதுதான் எடுத்து வந்துட்டு இருக்கேன். Like I told you just now, parties might be different. Alignment must be the same. And we must focus on the upcoming young leaders. You can be a current leader, you can be the future leader. Yeah? சண்டை போடக்கூடாது, நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்தியன் இஷ்யூ வந்தால் ஒன்றா தான் இருக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சிலியாக தான் இருக்கும், இதை கேட்டுட்டு முடிச்சிடலாம். உங்களால் 100,000 பீப்புள் புக்கி ஜாலியில் நம்ம இனத்துக்காரவங்களை வந்து கூட்டி கூட ஐ மீன் கேதர் பண்ண முடியுமா? முடியும் சார். எதை வச்சு சொல்கிறீங்க? Indians right now are empowered and they are ready to come down. But obviously the reason must be good. And the motive வந்து எதுக்கு நம்ம இறங்கணும்னு சொல்லி வரணும். அது அனிருத் கான்சன் சொல்லினா அப்படி இறங்கக்கூடாதுல்ல. We must have a very strong good reason. ஆனால் இருந்துச்சுன்னா அது we can வருவாங்க. அந்த டைம் வந்துச்சா தான் தெரில. இன்னும் டைம் வந்துச்சு சொன்னா அப்போ தெரியல, அந்த வீடியோ ஓடுமா இல்லை தெரியல எனக்கு அப்புறம். ஓகே, நம்ம பாம்பே பஜார் போகலாமா? ஓகே மிஸ்டர் சுதன், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த புக்ஸ் அவுட் இன் த மார்க்கெட். ஆன்லைனில் வாங்குற லிங்க் நீங்கள் நம்மளுக்கு கொடுங்க, நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் போடலாம். டபுள் செலிப்ரேஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். பாம்பே பஜாரோட தமிழ் நியூ இயர் ப்ளஸ் ஹரிராய செலிப்ரேஷன், விதவிதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, சாப்பாடு இருக்குது. பாம்பே பஜார் 3 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிரமாதமாக போயிட்டுருக்கு. ஸோ பாம்பே பஜாரில் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் சொல்கிறதோட நீங்களும் முதல் விஷுவலில் பார்த்துருப்பீங்க. பல வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் பாம்பே பஜார் நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு ஸ்பான்சராக இருந்ததுக்கு. சார் சொல்லுங்கள் சார், உங்கள் சைடு. சார் அவங்கள சைன் பண்ணிட்டோம் ஒரு வருஷத்துக்கு, விட்டு போகக்கூடாதுன்னு. தட்ஸ் கிரேட், நம்ம இழுத்து வச்சுக்கோ. ஓகே, நல்ல ஒரு உரையாடல். இந்த மாதிரி ஒரு யங் லீடர்ஸ்லாம் நம்ம வந்து இன்னும் கூப்பிட்டு நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஸ்டர் சுதன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த எங்களோட ஜோக்கா சோக்கா பக்கா பாட்காஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Very good platform, brother. You guys are talking in a very interesting way, fun way, casual way. You bring up a lot of new contents, right? நான் பார்த்தேன் நீங்கள் பனிமலை பற்றி பேசியிருக்கீங்க, அந்த இதெல்லாம் பேசியிருக்கீங்க. பட் and these people are also good role models. ஏன்னா பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காங்களே டிக்டாக்ல. Like I told you just now, anybody who champions Indian, whether through entrepreneurship, through politics, through social activism, நீங்கள் தான் actually in a way you are promoting them. Okay. So thank you for doing that. Please do it further. All right. Thank you for the support. I hope இன்னும் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து எல்லாரையும் மேலே ஏற்றி விடுவாங்கன்னு நம்ம ரொம்ப நம்புகிறோம். I'm actually very happy. ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு தாட்டில், இப்படி ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கிறது. பிகாஸ் இதில் உள்ள அந்த பொதுநலன், அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது இந்த கம்யூனிட்டிக்கு நல்ல ஒரு பெரிய பெனிஃபிட், பெரிய மாற்றத்தை நீங்கள் சொன்ன மாதிரி உடனே பார்க்க முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் பார்க்க முடியும். We are looking forward for a better community. Thank you for that. Right. Thank you. மேபி சொல்ல முடியாது, அடுத்த சீஃப் மினிஸ்டர் பாலா கூட இருக்கலாம். இல்லை ஐம் ஓகே. நான் கொஞ்சம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு பீஸ் வந்தேன்னா ஓகே சார்.
அப்போ நீங்கள் கேப் கட்டிடுவாங்க எப்படி? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐ வாண்ட் டூ பேக் டு மை கம்யூனிட்டி. Okay. ஐ எம் ஹியர் டுடே பிகாஸ் ஆஃப் மை கம்யூனிட்டி. ஓகே. ஸோ டெஃபினெட்லி எனக்கு அது பண்ணுறதுக்கான ஒரு நல்ல தருணமும் வாய்ப்பு வருமா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பொலிட்டிக்கல் ஸ்பீச்சே கொடுத்துறாங்களே, அப்புறம் ரெடி ரெடி ரெடி. ஆனால் புது கட்சி கிடையாது.